வந்து காத்து அருளே. மலை சூழ் இந்த அழகுல வந்து நம்ம கார்த்திக் சுவாமி கோயிலை வந்து இப்போ தரிசிக்க போகிறோம். தமிழகத்திலிருந்து அடியார் பெருமக்களை வரவைத்தும் ஓதமூர்த்திகளை வரவைத்தும் இங்கே தமிழை எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உரித்தாக்கி எம்பெருமானுடைய திருப்புகளை இங்கே கேட்க வைத்து எம்பெருமானுடைய பாமாலை பாடச் செய்தும் உத்தரகாண்ட் மாநிலத்திலே கிரௌஞ்ச பர்வதம் என்று அழைக்கக்கூடிய இந்த மலைப்பகுதியிலே கிருதயுகம், திரேதாயுகம், தாபரயுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்களாக இங்கே இருந்து இந்த உலகத்தை காத்து அருள்பாலித்து வருகின்றார். இங்க இருக்கிற கார்த்திக் சுவாமி 6 படை வீட்டுல இருக்கிற வஸ்திரங்களும் வந்து சாற்றப்படுது. இங்க இருக்கிற வஸ்திரங்கள் எல்லாம் 6 படை வீட்டுக்கும் போகுது. தசைகள் எல்லாம் ஆகுதிகளாக கொடுக்கப்பட்டதால் அந்த முருகப்பெருமான் எலும்பு ரூபமாக இங்கே காட்சி தருகிறார். நார்த்துக்கும் சவுத்துக்கும் கனெக்ஷன் இல்லாம இருந்தது முருகன் விஷயத்துல. பட் இப்ப நம்மளால சொல்ல முடியும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் இருக்கு. நம்ம ரவிசங்கர் சாருக்கு தான் தேங்க் பண்ணணும். முருகப்பெருமானுடைய சிலை பஞ்ச விக்கிரகமானது செய்யப்பட்டு அவற்றோடு அருணகிரி பெருமானுடைய விக்கிரமும் வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் வருகின்ற போது நல்ல வெயில் அடித்துக் கொண்டிருந்தது. பூஜை நடைபெற ஆரம்பித்த உடனே பனிச்சாரலோடு மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதனை திருவாசகத்திலே மணிவாசக பெருமான் அற்புதமாக சொல்கிறார். எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே எண்ண பொழியாய் மலையலோர் எம்பாவாய். சுற்றிலும் இருக்கக்கூடிய இமயமலையில் மத்தியில் இந்த கிரௌஞ்ச பர்வதம் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனக்குன்னு ஒரு நாடு, எனக்குன்னு மக்கள் உருவாக்கி போறேன்னு பேச இந்த இடம் தான். இங்க ஒலிக்கிற சத்தம் அந்த கைலாயத்துல கேட்குங்க.